அதாவது நாம் டிஎன்டிஜி அமைப்பில் பயணிக்கும் காலத்தில் எங்கள் ஊரில் ஜும்மா அன்று சூரியன் மார்க்க கேள்விகள் வருது. சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்தில் சில நபர்கள் சுன்னத்து தொழுவதை கவனித்த எங்கள் ஊர் கிளை நிர்வாகிகள் தொழுகக்கூடாத நேரம் என்று அப்போது போர்டு எழுதி போட்டோம். அதற்கு சில டிஎன்டிஜி தாய்கள் தொழக்கூடாத நேரத்தில் உபரியான தொழுகை தான் தொழக்கூடாது, சுன்னத்து ஃபர்லு தொழுகை தடையில்லை என்று ஃபத்வா கொடுத்தவுடன் எழுதி போட்டதை அழித்து விட்டோம். தற்போது நீங்கள் எழுதி போட சொல்கிறீர்கள், இது சரி என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தொழக்கூடாத நேரத்தை போர்டில் எழுதி போடுங்க, மக்களுக்கு தெரிய மாட்டேங்க. நான் ஒரு கேள்வி பதில் சொன்னேன், அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. தொழக்கூடாத நேரத்தில் எந்த தொழுகையும் தொழக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. டிஎன்டிஜி தாய்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அதாவது சுன்னத்தான தொழுகையை தொழுகலாம், ஃபர்லான தொழுகையை தொழுகலாம், நஃபிலான உபரியான தொழுகைகள் தான் தொழக்கூடாத நேரத்தில் தொழக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களே, இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தொழக்கூடாத நேரங்கள் என்பதை இரு வகையில் மார்க்கத்தில் இருக்கிறது. ஒன்று தொழக்கூடாத சந்தர்ப்பங்கள், ஒன்று தொழக்கூடாத நேரங்கள். தொழக்கூடாத சந்தர்ப்பம்னா என்ன என்று கேட்டால், உதாரணமாக ஃபஜ்ரு அசர் இந்த தொழுகைக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடை இருக்குது. இதுதான் சந்தர்ப்பங்கிறது. இது ஆளாளுக்கு மாறுபடும். ஒருத்தன் 3:30க்கு அசர் தொழுதான்னா அவன் 3:30லேருந்து அவனுக்கு அதுக்கு பிறகு தொழக்கூடாது. ஒருத்தன் 4:30க்கு அசர் தொழுதான்னு சொன்னால் அவனுக்கு அப்போ இருந்தது ஆரம்பிக்கிறது. ஒருத்தன் 5:30க்கு கூட அசரை தொழுவான். அசர் தொழுது முடிச்சிட்ட பிறகு மகரிபு வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை. ஃபஜ்ர் தொழுகை அதே மாதிரி நீங்கள் ஃபஜ்ர் தொழுத பிறகு அதுக்கு பிறகு என்ன இல்லை, தொழுகை இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நஹா அனி சலாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத சுபஹி சுபுவுக்கு பிறகு தொழக்கூடாது என்றார்கள். எதுவரை? ஹத்தா தசுருக்க சம்சு சூரியன் உதிக்கிற வரை. சுபுகு தொழுதுட்டீங்க, சுபுகு தொழுத முடித்த பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு மத்தியில் நல்ல நேரம் இருக்குல்ல, அந்த டயத்தில் நீங்கள் தொழுவதற்குரிய நேரம் இருந்தாலும் நீங்கள் சுபுகு தொழுது விட்ட காரணத்தினால் சூரியன் உதித்ததுக்கு பிறகு என்னென்னால் தொழுகிறங்க. ஈஸ்வராக்கு அது மாதிரி எவ்வளோ இதுங்கிற லுகா தொழுகை ஒவ்வொருயான தொழுகையெல்லாம் தொழுதுக்கிடலாம். ஆனால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாதல் அசரி ஹத்தா தகுருப அசர் நீங்கள் தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழுகை தடுக்கப்பட்டு விட்டது. எது வரைக்கும்? சூரியன் மறைகிற வரைக்கும். இது சந்தர்ப்பம். இதுக்கு பேர் என்னது? சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் என்பது ஆளாளை போட்டு வித்தியாசப்படும். இது புகாரில் 581, புகாரில் 586, இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், சுபுகு நீங்கள் தொழுது விட்டால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் மறுபடியும் தொழக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அசர் தொழுது விட்டால் சூரியன் மறைகிற வரைக்கும் மகரிபு வரைக்கும் 5 மணிக்கு 4 மணிக்கு அசரை தொழுதுட்டிங்கன்னா 6:30 மணிக்கு சூரியன் மறையுமா, 2.5 மணி நேரம் நீங்கள் தொழக்கூடாது. விளங்குதா? சில பேருக்கு 2.5 மணி நேரம் வரும், சில பேருக்கு 5 மணிக்கு அசர் தொழுதான்னு சொன்னால் அவனுக்கு 1.5 மணி நேரம் வரும். 6 மணிக்கு ஒருத்தர் அசரை தொழுதானு என்று சொன்னால் அவனுக்கு 1/2 மணி நேரம் வரும். இது ஆளாளை பொறுத்து பாரு. இது ஒரு தடை இருக்கிறது. இந்த தொழுகை எந்த தொழுகைக்கும் உள்ளதான்னு கேட்டால் எந்த தொழுகைக்கும் உள்ளது கிடையாது. அன்றைய அசருக்கு இது பொருந்தாது. உதாரணமாக அசர் தொழுத பிறகு எந்த தொழுகை இல்லைன்னு இருக்குல்ல, இதில் நஃபிலு தான் கூடாது, சுன்னத்து கூடும்னு சொல்வார்களே. ஆனால் இதில் சுன்னத்து எங்கே இருக்குது? அசருக்கு பிறகு என்ன சுன்னத்து இருக்குன்னா, அசருக்கு பிறகு சுன்னத்து கிடையாது. சுபுவுக்கு பிறகு என்ன சுன்னத்து இருக்கிறது? சுபுவுக்கு பிறகு சுன்னத்து கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், சுபுகுடைய 3 சுன்னத்து இருக்குது. சுபுகுடைய 3 சுன்னத்தை நீங்கள் தொழுவலை. சுபுகை தொழுது போட்டீங்க, வர்றீங்க பள்ளிவாசலுக்கு, ஜமாத் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் நீங்கள் சுபுகு தொழுகையில் சேர்ந்துட்டீங்க. 3 சுன்னத்தை நீங்கள் தொழுவலை. இப்போ இந்த தொழுது முடித்த பிறகு இந்த 3 சுன்னத்தை இப்போ தொழுவலாமா? சுபுகு தொழுதற்கு பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு மத்தியில் உள்ள நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் 3 சுன்னத்தை தொழுவலாமா என்று கேட்டால் அது தொழுவலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அப்போ அந்த தடை அதுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால், இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதர் கைசிபுன கஹதுங்கிற ஒரு மனிதர் ரசூலுல்லாவோட சுபுகு தொழுதவர் 3 சுன்னத்து தொழுவலை. வந்தார், சுபுகில் சேர்ந்துட்டார். சுபுவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவணும்ல,
அது சுன்னத்து இருக்குல்ல, அதை அவர் விட்டுட்டார். ரசூல்லா சலாம் கொடுத்து முடித்தவனை எழுந்து அவர் அந்த 2 ரக்காத்து தொழுகிறார். ரசூல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதை தடுக்கவே இல்லை. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்துரு இலைஹி, அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபலம் யுன்கிரு தாலிக அலைஹி, அவருடைய இந்த செயலை அவர் மறுக்கவில்லை, ஆட்சேபிக்கலைன்னு வருது. அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன வழங்குகிறோம்? சுபுகுக்கு பிறகு கிடையாது என்பது சுபுகுடைய முன் சுன்னத்துக்கு பொருந்தாது. சுபுகுக்கு பிறகு தொழக்கூடாது தான், ஆனால் எந்த தொழுகையை மட்டும் தொழுவலாம்? சுபுகுடைய முன் சுன்னத்தை நீங்கள் விட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த முன் சுன்னத்தை சுபுகுடைய ஃபர்லை நிறைவேற்றிய பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுது கொள்ளலாம். அப்போ சுபுகுக்கு பிறகு தொழக்கூடாது என்பது எதற்கு பொருந்தாது? அந்த சுபுகுடைய முன் சுன்னத்துக்கு பொருந்தாது. அதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடுத்தாங்க. நமக்கு இப்போ சொல்லிட்டோம்ல அந்த ஹதீஸில். ஒரு நாள் அவங்களே அசருக்கு பிறகு தொழுகிறாங்க. அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அசருக்கு பிறகு தொழுகிறாங்க. இந்த விஷயம் இது புகாரில் 1233வது ஹதீஸில் உள்ள ஒரு விஷயம். அப்போ ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடுத்தீங்க, ஆனால் நீங்கள் இப்போ அசருக்கு பிறகு தொழுகிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்து தொழ வேண்டும், சுன்னத்து கட்டாயம் கிடையாது. லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்து சுன்னத்து இருக்கிறது. அதை நான் ஒரு அப்துல் கைஸ் கூட்டத்தார் பேசிக்கிட்டு இருந்ததுனால அதை நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதாவது லொஹர் தொழுத உடனே லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்து நான் தொழ வேண்டும். அதை தொழாமல் இந்த அப்துல் கைஸ் கூட்டத்தார் என்னை சந்திக்க வந்தார்கள், அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன், வக்து முடிந்து விட்டது. அதனால் இப்போ அசர் தொழுத பிறகு அந்த 2 ரக்காத்து தான் நான் இப்போ தொழுதேன். நம்முடைய ஏதாவது ஒரு சுன்னத்து முன்னாடி விடுபட்டு இருக்கும் என்று சொன்னால் அதை அசருக்கு பிறகு தொழுகலாம். இது புகாரில் 1233 வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஷகலூனி அணி ரக்காத்தை அல்லத்தைனி பாத லோஹரி, லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்தை தொலைவிடாமல் அப்துல் கைஸ் கூட்டத்தார்கள் தடுத்து விட்டார்கள். ஃபஹுமா ஹாத்தானி, அந்த தொழுகையைத்தான் நான் அசருக்கு பிறகு தொழுதேன், அசருக்கு பிறகு எந்த ஒரு உபரி தொழுகை நான் தொழவில்லைன்னு சொன்னாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது? சுபுவுக்கு பிறகு தொழக்கூடாது என்பதில் அந்த சுபுடைய சுன்னத்துக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அசருக்கு பிறகு தொழக்கூடாது என்பதில் அசருக்கு பிறகு தான் தொழுகை கிடையாது, சுன்னத்து இல்லை. ஆனால் லொஹருடைய பின் சுன்னத்து முன் சுன்னத்து, ஏதாவது ஒரு தொழுகையுடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்தை ஒருவர் விட்டு இருப்பார் என்று சொன்னால் ஒரு காரணத்தோடு அவர் என்ன செய்யலாம்? அசருக்கு பிறகு கூட அதை தொழுகலாம். இது விதிவிலக்கு. சரி, இந்த விதிவிலக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதி போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி பொதுவாக ஒரு 3 நேரத்தில் தொழக்கூடாதுன்னு தடை இருக்குது. என்ன தடை? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஸலாத்து ஸாஅத்தின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னு சல்லிய ஃபீனா அன் நக்புர ஃபீஹின்ன மௌத்தானா, மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கும் தொழுவதற்கும் 3 நேரங்களில் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். அது என்ன 3 நேரம் என்றால், சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் உதிக்க ஆரம்பிக்குதுல, அந்த உதிக்கும் நேரத்தில் தொழக்கூடாது. எது வரைக்கும்? அது உச்சிக்கு வர்ற, அது உயரும் வரைக்கும். அதாவது உதித்தல் என்பது சூரியன் இருக்குன்னு வைங்களேன், உதிக்க லேச ஆரம்பிக்குது, அதில் இருந்து முழுசாக உதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல, முழுசாக லேசாக இப்போ தலையை காட்டுது, முழு சூரியன் வருவதற்கு வரைக்கும் உள்ள நேரம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ளே தொழக்கூடாது. சூரியன் உதிக்க துவங்கியதிலிருந்து முழுசாக உதவிக்கும் வரைக்கும் தொழுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அதே மாதிரி சூரியன் உச்சியில் இருக்கும்ல, அந்த உச்சியில் இருந்து சாயிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அதையும் தொழக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதே மாதிரி சூரியன் மறைய ஆரம்பிக்குது, ஆரம்பித்தது மறைய ஆரம்பிக்கிறனா சூரியன் இருக்குதுன்னா அதனுடைய அடிப்பாகம் அப்படி கீழே போகுது, அப்போ தான் மறைய துவங்கி விட்டது. ஆனால் முழு சூரியன் மறைவதற்கு டைம் எடுக்கும், அது ஒரு 20 நிமிஷம் வரும் என்று சொல்கிறார்கள். சூரியன் உதிக்க ஆரம்பித்து முழுசாக உதிப்பதற்கும் மறைய ஆரம்பித்து முழுசாக மறைவதற்கும் மத்தியில் உள்ள நேரம் உலகத்தை நம்ம கணிப்பு பிரகாரம் சுமார் 20 நிமிடம் வரும். அப்போ சூரியன் எப்போ மறைய ஆரம்பிச்சிருச்சோ, மறைய ஆரம்பிக்கிறதுனா அப்போ தான் கீழே அடிவானத்துக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் முழுசாக மறையணும்ல,
அதுக்குரிய நேரம் வரைக்கும் நீங்கள் தொழக்கூடாது. சூரியன் மறைய ஆரம்பித்து முழுசாக மறைகிற வரைக்கும், உதிக்க ஆரம்பித்து முழுசாக உதிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது. உச்சியில் இருக்கும்போது தொழக்கூடாது, உச்சியிலேருந்து சாயணும். இந்த 3 நேரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள்னு புகாரியில் முஸ்லீமில் 1966வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு இருக்குது? இப்போ நம்ம அசர் தொழுகலை, அசர் தொழு லேட் ஆகிட்டே போயிட்டோம். அசர் 3:30 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துடும். இருந்தாலும் ஒரு 6:30 மணிக்கு சூரியன் மறையுதில் அவ்வளோ நேரம் அசருக்கு நீண்ட நேரம் இருக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஏதோ வேலையினாலே வேணும்னே விட்டுட்டு வேக வேகமாக வர்றான். சூரியன் இப்போ மறைக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அந்த அசரை அவன் தொழலாமா? தொழக்கூடாத நேரம்தான் அது. சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது தொழக்கூடாது. ஆனால் அன்றைய அசர் அவன் தொழுது ஆவணுமே, அதை தொழலாமான்னு கேட்டால் அதை அவன் தொழலாம். எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், இதா அதிரக்க அகதுக்கும் சஜிதத்தன் மின் சலாத்தில் அசரி, அசர் தொழுகையில் ஒரே ஒரு ரக்காத்தை, ஒரு சஜிதாவை ஒருவன் அடைந்து விட்டால், கபல அன் தகுர்ப ஷம்சு, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டால், பொன் யுத்திம்ம சலாத்தகு, அவன் அந்த தொழுகையை முழுசாக தொழட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒருத்தன் அசரு தொழுகையை தடுக்கப்பட்ட நேரம் தான் வர்றான், சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு, முழுசாக ஒன்றும் மறையலை. இப்போ அந்த அசரை அவன் தொழலாமா என்று கேட்டால் அவன் தொழுவலாம். எதில் விளங்குறது? இந்த ஹதீஸில் அப்படி தான் விளங்குது. எப்படி? இது அதரக்காகதுக்கும் சஜிதம் என் சலாத்தில் அசரி, அசரு தொழுகையில் ஒரு ரக்காத்தை ஒருவன் அடைந்து விட்டான். எதுக்கு முன்னாடி அடைந்து விட்டான்? கபல அந்த ஒருவர் ஷம்சு, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரக்காத்தை அடைஞ்சிட்டான்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் தொழுகிறான்னு அர்த்தம். இருந்தால் பொல்லி யுத்திமா சலாத்தஹோ, சூரியன் மறைஞ்சு போனாலும் பரவாயில்லை, நீங்கள் தொழுது முடிச்சிடலாம். இப்போ சூரியன் மறை ஆரம்பிக்கும் போது அசர் தொழுகை ஆரம்பிக்கிறான். அவன் அசர் தொழுகை ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஆனால் அசர் தொழுகை முடிச்சுட்டு பார்க்கணும் சூரியன் முழுசாக மறைஞ்சு போச்சு, அதை பற்றி கவலை இல்லை. சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டால் சூரியன் முழுசாக மறைந்தாலும் பரவாயில்லை, அந்த தொழுகை நீ பூர்த்தி ஆக்கலாம்னு வருது. இந்த இடத்தில் நம்ம சூரியன் மறையும் போது தான் தொழுகிறோம். இவனுக்கு அனுமதி இருக்கிறது. யாருக்கு? அன்றைய அசர் தொழுகையில் உள்ளவனுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒருத்தன் சுபுகுடைய தொழுகை எப்போ வருது? சுபுகுடைய தொழுகை சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் தொழுகலாம். சூரியன் உதிச்சுட்டா தொழக்கூடாது. ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, உதாரணமாக 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. 6 மணிக்கு என்ன செய்கிறது? சூரியன் உதிக்கிறது. பேச்சு ஒவ்வொரு காலத்துக்கு மாறும். 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது என்ன செய்கிறான்னு கேட்டால் 5:55க்கு இவன் சுபுக ஆரம்பிச்சிடறான். ஆரம்பிச்சுட்டு பார்த்தா சூரியன் உதிச்சிருச்சு. ஆனால் இவன் ஆரம்பிக்கும் போது சூரியன் உதிக்கலை. ஆரம்பிக்கும் போது சூரியன் உதிப்பதற்கு நெருங்கி விட்டது. ஆனால் தக்பீர் கட்டின பிறகு ஒரு ரக்காத் தொழுதுட்டு பார்க்குறான், சூரியன் உதிச்சு விட்டது. ஆனால் சூரியன் உதித்த பிறகு இவன் தொழுகை ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஃபுல் யுத்திம சலாத்தஹு, அவனும் அந்த தொழுகை என்ன செய்யட்டும் பூர்த்தியாக்கட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் சூரியன் உதித்த பிறகு தான் தொழுகிறான், தடுக்கப்பட்ட நேரத்தில் தான் தொழுகிறான். ஆனால் தடுக்கப்பட்ட நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கலை. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அது தடுக்கப்பட்ட நேரம் இல்லை. ஆரம்பித்து ஒரு ரக்காத்தோ ஒரு ருக்குவோ ஒரு சிறிதளவோ தொழுத பிறகு பார்த்தா சூரியன் உதிச்சு போச்சுப்பேன். உதித்த பிறகு இவன் உதித்த பிறகு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணால் இல்லை, முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான் தொழுகையை. ஆனால் தொழுகிட்டு இருக்கும்போதே சூரியன் உதிச்சு போச்சு. இப்போ சூரியன் உதிச்ச பிறகு தான் தொழுகிறான். அப்போ தொழுகையை சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிக்கக்கூடாது என்று தான் இதுக்கு அர்த்தம் என்று நம்ம இந்த புகாரி 556வது ஹதீஸை வச்சு விளைவிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜும்மா தொழுகை இருக்குது பாருங்கள். அந்த ஜும்மா தொழுகையை சூரியன் உச்சியில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்கல்ல, தொழக்கூடாது, ஜும்மா மட்டும் தொழுகலாம். ஏன்னா லுஹர் தொழுகையுடைய நேரமும் ஜும்மா தொழுகையுடைய நேரமும் வேறானது. லுஹர் தொழுகை என்பது சூரியன் உச்சியில் சூரியன் சாய்ந்த பிறகு, அதாவது கிழக்கே இருக்கிற நிழல் மேற்கு நோக்கி சாய்ந்த பிறகு தான் என்ன செய்யணும், லுஹர் தொழுகை ஆரம்பிக்கும். ஆனால் ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் ஜும்மா தொழுத பிறகு தான் அந்த காலை உணவை சாப்பிடுவோம். வெளியே வரும்போது தான் சூரியனை நிழல் சாய ஆரம்பிக்கும், உச்சி சாய ஆரம்பிக்கும்ன்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ஜும்மா அன்னைக்கு உச்சியில் இருக்கும் பொழுதும் ஜும்மா தொழுவலாம்.
ஜும்மாவுக்கு விதிவிலக்கு. அப்போ ஜும்மாவுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அந்த அன்றைய சுபுவுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அன்றைய அசருக்கு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு? நீங்கள் தொழுகையை முன்னாடி ஆரம்பித்தரணும். சூரியன் மறைய முந்தி ஆரம்பித்து அது மறைஞ்ச பிறகும் அது நீடிக்கும் என்று சொன்னால், நீங்கள் சூரியன் மறைந்த பிறகு மறையும் போது தொழுதால ஆக மாட்டீங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சுபுகை ஆரம்பித்து அது உதித்த பிறகும் அது உங்களுடைய நீடிக்கும் என்று சொன்னால், அப்போ நீங்கள் அதில் ஆக மாட்டீங்க என்று இந்த விதிவிலக்கு வழங்கிக்கிறணும். இந்த விதிவிலக்கு பிரகாரம் என்ன செய்யலாம்? நீங்கள் எழுதி போட்டு கொள்ள வேண்டியது. அடுத்து கேள்வி என்னென்னு கேட்டால்,